ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம மல்லியும் வெண்பாவும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா மல்லி வெண்பாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா? வெண்பா கிடச்சிட்டாளா? ஆமாங்க, வெண்பா கிடச்சிட்டா. ஆனால் கிடைச்ச விதம் தாங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சேடான மொமெண்ட்டில் கிடச்சிருக்காங்க. மற்றபடி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்னடா சொல்கிறோம் கேட்கலாம்? ஆமாங்க, நம்மளோட வில்லன் இருக்காங்களா, வில்லன் வேலாயுதம், அந்த எரும மாடு என்ன பண்ணுறான்னா, யாருன்னு தானே கேட்குறீங்க? அதாங்க கந்து வட்டி. அவன் பேர் கூட வழுக்கத்தலையன் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். கந்து வட்டி வழுக்கத்தலையன் கந்தாயுதம். அவன் என்ன பண்ணுறான், வெண்பா குட்டியை கடத்துறான். ஏன்னு தானே பார்க்குறீங்க? அவங்க ஆளுங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க வெண்பா குட்டி தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறத. உடனே ஒரு குழந்தை நடந்து வந்துட்டு கடத்திடலான்னு சொல்ல, அவனும் இப்போ குழந்தை 3D விற்கிற பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க. அதனால் இந்த குழந்தைச்சி ஏதோ ஒரு குழந்தை தூக்குன்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த விஷயத்தை பார்த்து நம்ம மல்லி இறங்கி ஓடி வர்றாங்க. வந்தவொடனே நம்ம மல்லிக்கு தான் கும்பு, கராத்தே, சிலம்பம், செஞ்சுக்களி, கத்தக்களி எல்லாமே தெரியுமே. அதனால் என்ன பண்ணுறாங்க, வில்லன்ஸை அடின்னு அடிக்கிறாங்க. அதில் ஒரு குண்டை தடி மாட்டு மல்லி மண்டை மேலே ஒரே போடுங்க ஒரு கோலில். ஆனால் மிஸ் ஆகிடுச்சுங்க. என்னென்னு தான் கேட்குறீங்க? மண்டை லைட்டாக அப்படி ஆடினால சைடில் போயிடுச்சு. அதனால் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கின மல்லி அதே கோலை புட்டிங்க அவன் மண்டலை ஒரு அடி அடித்து அப்படி தலையில் பூசணிக்காய் உடைச்சா சதுரமே அந்த மாதிரி புஷ்ஷுன்னு வருதுங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது, வா மல்லி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் அந்த இடத்துலேருந்து வெண்பாவையும் மல்லியும் இழுத்துட்டு ஓடிடுறாருங்க. அந்த இடத்துக்கு அரவிந்த் எப்படி வந்தார் அப்படின்றது அங்கே கொஷின் வரும். எப்படி வந்தார்னா, நம்ம வெண்பாவை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சு மல்லி புலம்புனதை கேட்ட அரவிந்த் மல்லியை அங்கேருந்து கூப்பிட்டு வந்தார். ஸோ இதுதாங்க நடந்தது. முதல்ல வெண்பா காணாமல் போயிட்டாங்களா, இந்த விஷயம் பாபுக்கு தெரிஞ்சா, பாபுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் மல்லிக்கு தெரிஞ்சு, மல்லி பேசும்போது அரவிந்த் பேசும்போது இவங்க போனதுனால இவங்க ரெண்டு பேரும் சிங்க் ஆகிட்டு இப்போ வெண்பாவை தேடி மல்லியும் அரவிந்தும் வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் வரும்போது நம்ம கந்துவட்டி கண்ணாயுதம் குழந்தை கடத்தின பார்த்தா மல்லி கும்பு கராத்தெல்லாம் போடுறா. இந்த டைமில் அடித்தடி பெருசாக போடும் நம்ம பயந்த சுபாவம் கொண்ட ஃபன்னி ஆக்டர் அரவிந்த் என்ன பண்ணுறாரு, இவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு ஓடுறாருங்க. ஓடி போய் காரில் உட்காந்து இவங்க புஷ்ஷுன்னு கிளம்புறாங்க. புரிஞ்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், புரியாதவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் புரிய வைக்கிறேன். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். நம்மளோட விஜய்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க, குழந்தை கிடச்சிட்டா வாங்க வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல, அவரும் சரி எங்கே இருக்கீங்க, அட்ரஸ் சொல்லுங்கள், லொக்கேஷன் அனுப்புங்க, ஜிபிஎஸ் அனுப்புங்க, அப்பலாம் பேச, பதறாதீங்க சாமி, எங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போ அப்படின்னு மல்லி சொல்லிடுறான். உடனே தலைவன் ஓகேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு சும்மா பிடி மிதித்து பிரிக்கிறாருங்க வண்டியை. ஆனால் என்னங்க பண்ணுறது, அது ஒரு டப்பா வண்டி, ஸ்பீடே போல் பொறுமையாக தான் வந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெண்பாவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுறாரு. ஐயோ எப்பப்பா அந்த பாசை போராட்டத்தை பார்க்கணுமே. இப்படியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்றாரு. உடனே நம்ம பாபு சைடில் வந்துட்டு, தயவு செஞ்சு இனிமேல் இந்த படம் வந்துடாத, இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும், அப்படியே போயிடுன்னு சொல்ல அவர் மண்டே அப்படி ஆட்டிட்டு கிளம்புறாருங்க. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், டாட்டா, பாய்.